நாம் நம்முடைய குழந்தையினை நமக்குள் பரிவு இருப்பினும் நாம் எண்ணியபடி அந்த குழந்தை நடக்கவில்லை என்றால் அவன் மேல் வெறுப்பின் உணர்வை வளர்க்கின்றது. ஆனால் அவன் மேல் பாசத்தின் நிலைகள் மறைகின்றது. அது அதற்கு தனக்குள் அவனை எவ்வாறு அவனுக்கு புகட்ட வேண்டும் என்ற உணர்வு ஊடுகின்றது. நாம் எண்ணத்தை புகட்ட வேண்டும் என்றும் ஒரு அழுத்தத்தின் தன்மை அதிகமாகின்றும். ஒரு கண்ணாடியில் நாம் எழுதும்போது அதனுடைய தாக்கும் முறைகள் அதிலே கீழும் முறைகளை கொண்டு நாம் எந்த அளவுக்கு மெலிதாக தட்டுகின்றோமோ அது கண்ணாடி உடையாம இருக்கும். ஆனால் அதில் ஊங்கி தட்டிவிட்டால் சிதறுண்டு போகும். குழந்தையிலே நாம் பாசமாக இருப்பினும் அன்பால் நாம் பேசிய உணர்வுகள் ஒரு கடின சொல்லை அறுக்கும் போதும் அவன் உணர்வின் எழுத்துகள் எதிர்மாறி எதிர்மறையாக வந்துவிடுகின்றது. எதிர்மறையாக வந்த பின் இந்த உணர்வை வளர்ச்சியாகி அவன் வெறுப்பின் தன்மை அடைந்து அவன் ஏதாவது சொன்ன கேட்கவில்லை என்றால் வெறுப்பின் உணர்வை வளர்ச்சியாகி அவனை அழித்து கொள்ளும் நிலையே வந்து விடுகின்றது. துன்புறுத்தும் உணர்வுகள் அங்கு வருகிறது. இது அவரண வேதமாக தனக்குள் அடக்கி அவனை ஆட்சி புரியும் நிலையே வருகின்றது. ஆனால் சமப்படுத்தும் உணர்வுகள் அங்கு இழக்கப்படுகின்றன. இதை போன்று அவரண வேதம் என்பது ஒரு உணர்வின் என்ன சொல்ல மற்றொன்று எவ்வாறு கொள்ளுகிறது என்று அவன் காட்டினாலும் இன்று நாம் அவரண வேதம் என்பது இந்திய உணர்வுகளில் கோயில்களில் யாகங்கள் வளர்ப்புறம் என்றால் அதில் மந்திர ஒலிகள் ஒலிக்கப்படுகின்றது. அதை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு நமக்குள் பதிவாகின்றது. பதிந்த நடவில் கொண்டு நாம் இந்த தெய்வம் செய்யும் என்று பாசத்தை காட்டப்படுகின்றது. இந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யும் என்று உணர்வுகளை ஊட்டப்படுகின்றது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு வேள்வியில் நடத்தப்படுகின்றது. நாதங்கள் சுருதிகள் ஒவ்வொரு வாத்தியங்களும் வாசிக்கப்படுகின்றது. ஒலியின் நாதத்தின் நிலைகள் ஒலிக்கப்படுகின்றது. இதை நாம் கவர்ந்து நமக்குள் வரும்போது இதற்கு பேர் வசியம். ஆக இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற நிலைகளை நம்மை வசியப்படுத்துகின்றார். இந்த வசியத்தின் நிலைகள் இது அரசன் கொண்ட தனது குலதெய்வம் என்றும் இதனை நிலைகள் கொண்டு நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்றும் அந்த பக்தி என்ற நிலைகளை நல்ல ஒழுக்கத்தை காட்டுகின்றன. யாருக்கு பக்தி? அரசனுக்கு. அவன் எடுத்துக்கொண்ட சட்டத்தின் நீதிகளும் ஒவ்வொரு மதமும் தன்னுடைய ஏகத்தின் தன்னை செயல்படுத்தும் போது இது நல்ல ஒழுக்கம். எந்த நிலையில் நீதிகளை வளர்க்கப்பட்டு இதை காத்திடும் தெய்வம் என்றும் அதன் வழியில் நாம் செய்திருந்தால் அபிஷேகம் ஆராதனைகள் செய்தார் அதன் வழியில் இந்த தெய்வம் உனக்கு நீ எண்ணி அவனை வணங்கினார் உனக்கு நல்லது செய்யும் என்றுதான் இவர்கள் இப்பாடி இந்த வகுத்து விட்டார். ஆனால் இந்த யாக வேள்கள் நடத்தும் அவர்கள் உணர்த்து விளைப்பளித்த உணர்வு அனைத்தும் நாம் உயிரான நிலைகள் கொண்டாலும் கல்வின் புலனறிவு அவர்கள் சொல்லும் உணர்வின் தன்னை ஊழ்வனையாக பதிவாகின்றது. உணர்வின் சுருதிகளை நமக்குள் பழிந்து விடுகின்றது. ஆனால் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு நாதங்களும் நமக்கு பதிவானத்தில் இந்த தெய்வம் செய்யும் என்ற இயக்கத்தில் தான் நாம் அந்த ஆலயங்களுக்கு மீண்டும் செல்லுகின்றோம். நாம் கல்லாக வடித்து வைத்ததுதான். ஆனால் நாம் அறைக்கு மற்ற நிலைகள் செய்து அங்கு வைத்தாலும் அதுவே தெய்வம் என்று நாம் முழுமையாக நம்பும் நிலைகள். ஆக மக்களுக்காக வேண்டிய ஞானி மறைந்த உணவின் தன்னை உருவாக்கி அது காவியமாக படைத்து அந்த காவியத்தில் நமை கொண்டு உனக்கு மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்களை நீ எவ்வாறு எண்ண வேண்டும், அந்த தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்று மெய்ஞானி கூறியிருந்தாலும் இவர்கள் அதனை வேதங்களாக மாற்றப்பட்டு அதர்ம வேதம் ஒரு தாவர எனும் ஒன்றை தானே தனக்குள் கொள்ளுகிறது என்றால் இதை போன்று இந்திய நிலைகளில் இன்று ஒரு வேப்ப மரம் தன் கசப்பு நுணரை அது வெளிப்படுமே என்றால் ரோஜாப்பின் உணர்வின் தன்னை அது வெளிப்படுத்தும் போது ஒரு விஷச்செடியின் தன்னை அந்த உணர்வில் உமிழ்த்துமே என்றால் சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருக்கும் போது உணர்வின் வேகம் அதாவது கசப்பின் உணர்வு உந்தும் போது ரோஜாப்பின் உணர்வு நகர்ந்து செல்வதும் நகர்ந்து செல்லும் பாதையும் ஒரு விஷச்செடியால் உமிழ்த்து நிலையை மோதும் போது அந்த தாக்குதல் தாங்காத சுழலும் சக்தி ஆகி சுழலுக்குள் இந்த துரத்தி செல்லும் இந்த வேண்டிய உணர்வு வேகம் அதற்குள் ஈர்க்கப்பட்டு மீண்டும் இரண்டரை சுழற்சியில் ஒன்றரை ஒன்றி இதன் உணர்வின் தன்னை இரண்டரை கலந்து வரும் சுழற்சியின் வேகத்தால் வரும் வெப்பமும் அதன் சுழற்சியின் ஈர்ப்புக்குள் கவர்ந்த காந்தமும் தான் கலந்து கொண்ட உணர்வு இரண்டரை கலக்கும் போது அதற்கு தக்க தனவின் தன்மை அது கூடவும் இதனுடன் இரண்டரை கலந்து அது ஒருமித்த நிலைகள் ஒரு கருவாக உருவாகி விடுகின்றது. இப்ப நாம் பல பொருள்களை சமைத்து நாம் அது குழம்பாக சுவை ஒன்றாக மாறுவது போல இதை போல 10% வேண்டும் உணவையும் ஆனால் அதே சமயம் ரோஜாப்பு 4% ஒரு விஷயத்தின் தன்மை 2% இவ்வாறு உருவாக்கிவிட்டால் உணவின் கருவாகி காந்தத்தின் ஈர்ப்பின் சக்தி துணையாகும் போது புவியின் ஈர்ப்புக்குள் மீண்டும் ஈர்க்கப்பட்டு அதை மின்னல் தாக்கும் போது அதை தாக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் தூண்டி மீண்டும் தன் இணைப்பின் தன்மை வருகின்றன. இந்த மின்னல் ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தின் நடைகள் கொண்டு அந்த மின்னலின் நடைகள் நமக்கு உருவாகின்றால் அதனின் உணர்வலைகள் இதற்குள் கலந்தால் அதனின் உணர்வின் பொறியாக இது இயங்கி அந்த உணர்வு கொப்பை இது உருவாகும் போது கருவேப்பிலை என்று கருவேப்பிலையை பார்க்கலாம். வேண்டும் இலையின் ரூபம் இருக்கும் உணர்வு ஆனால் அதே தன்னை சிறிது கட்டப்பெறும்.
ரோஜாப்பு உணர்வின் நரம்பு ஓட்டம் இருக்கும், அதன் நிலைகள் கொண்டு. ஆக ஒரு விஷயத்தின் நைப்பின் தன்மை இங்க வரும்போது ஒரு சொரசரப்பு இருக்கும் வேண்டியது. அது கருவேப்பிலை இது எல்லாம் அந்த உணர்வுக்கு அந்த இலையின் ரூபமாகி இந்த சுவையின் தன்மை நறுமணமும் கசப்பும் கூடி ஒரு விதமான அரிப்பும் இருக்கும். இது அதர்வண வேதம். ஆக ஒன்றை ஒன்று வென்று அதை கலந்து கொண்ட உணவின் தன்மை உருமாற்றியது, உணவை மாற்றியது, உணவின் செயலை மாற்றியது என்று பொருள். இதே போலதான் அதை கண்டுணர்ந்த பிறகு இதன் உணர்வின் தன்மை கொண்டு உணர்ந்த பின் இதனை நான் அதர்வண வேதமாகும். அதே போல இது ஒரு நிலைகள் கொண்டு உருவாக்கிய உணர்வின் தளத்தால் இணைந்த உணர்வின் தன்மை கொண்டும் கடுமையான உணர்வுகளை தளத்தில் சேர்த்து இந்த உணர்வின் ஆற்றலை எவ்வாறு என்ற நிலைகளில் இங்கே அதர்வண வேதம் என்று அரசர்கள் காட்சிய நிலைகள் கொண்டும் இவர்கள் கொலதெய்வம் என்ற நிலைகளை அது சக்தி ஊட்ட யாகங்கள் நடத்தி வேடுகளை செய்து நாதங்களை ஓதி இறந்த வேதங்களை ஓதி இந்த உணர்வை தன்னை பரிசீலித்து எந்த ஆசையின் உணர்வு கொண்டு நமக்குள் பரிசீலோ இது ஓங்கி நமக்குள் பதிவாக்கி விடுகின்றது. ஆனால் பதிவான உணர்வுகள் அதன் வழிகொண்டு நாம் இதை வணங்கி வரும்போது இதற்கு பேர் வசியம். ஆக இந்த தெய்வம் செய்யும் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் ஞானிகள் காட்டிய உணர்வும் சைவ சித்தாந்தத்தின் நிலைகள் கொண்டு சூட்சம நிலைகள் மறைந்ததை உருவம் கொண்டு காவியமாக தீட்டி கருத்தினை பரிசெய்து அதனை உணர்வின் நிலை கொண்டு வாழ்க்கையில் தீமை அகற்றி தீமை அகற்றும் உணர்வை தனக்குள் வளர்த்து தீமை அகற்றி அரும் ஞானி உணர்வை தனக்குள் செருக வேண்டும், எவ்வாறு பெருக வேண்டும் என்று காட்டியதான் உண்மை. ஆனால் வேதத்தின் தன்மை நமக்குள் காட்டப்பட்டு இந்த உணவின் தன்மை கொண்ட அரசன் தனக்குள் வேலி என்ற நிலைகள் போர்வை போர்த்தப்பட்டு அவன் கட்ட நேரிகள் நமக்குள் பதிவு செய்து கொண்டது. அரசன் கொலதெய்வம் என்ற நிலைகளும் இதன் அடிப்படையிலே தண்டனைகளும் நீ எதனோடு இந்த மதத்திற்கு கீழ் நீ இந்த இனத்திற்கு கீழ் தவறு செய்கின்றாயோ அந்த தெய்வத்தின் நீதிபடி எனக்கு குற்றங்கள் குறைக்கப்படுகின்றது, குற்றங்கள் கூட்டப்படுகின்றது, குற்ற இயல்புகால மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்ற நிலையில் அவன் நீதியை வைத்து அரசுக்கு உகந்த நிலையில் தான் வேதங்களை மாற்றி அதர்வண வேதம் என்ற நிலைகளில் அதன் அடிப்படையில் மனிதனுக்குள் நல்ல உணர்வு இருந்தாலும் மற்ற அவனை அடிமைப்படுத்த செய்து தனக்குள் தவறும் உணர்வாக யாக வேடுகளை நடத்தினான் உணர்வின் இயக்கம். அவ்வாறு பறிந்த நிலைகள் வசியம். ஆக அதனை பக்தி கொண்டு நாம் செல்வோம் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற பின் இன்று எந்த தெய்வம் என்று சொன்ன பின் இது கைவல்யம். அதே மந்திரத்தை திரும்பி திரும்பி நாம் சொல்லுவோம் என்றால் அந்த மனிதன் உழைவைத்த உணர்வுகள் அதே நினைவின் ஆசை எதுவோ அந்த ஆசை கொண்டு தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கையில் இவன் உணவின் தன்னை செய்ய வேண்டாம். தேங்காய் பழமோ அர்ஜனையோ அபிஷேகமோ இதைப்போல் அவனின் உணர்வுக்குள் விளைப்பட்டதை அதனை நினைகொண்டு அவன் செயல்படுவான் என்றால் அந்த அலையின் தொடர் கொண்டு அவன் என்ன வளர்ச்சி அதிகமாகி அவன் உடலை விட்டு பிரியும் போது என் தெய்வமே என்னுடைய சிரமங்களில் இருந்து விடுபடும் போது ஒன்னையே நான் அடைந்து விடுகிறேன் என்று முழுமை அடைகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை தெய்வம் எதுவும் அவன் கண்ணிலே அந்த சிலையை உற்று பார்த்து அதிலே போர்த்தப்பட்டிருக்கும் உடைகள், அலங்காரம், புஷ்பங்கள் இவை அனைத்தும் அலைகளாக குவிக்கப்பட்டு இவன் உடலிலே பதிவாக்கப்பட்டு பதிவின் நினைவாக இவன் உடலை விட்டு சென்றான் என்றால் நான் உன்னையே அடைகிறேன் என்று உணவின் ஆன்மா வெளியே செல்லும். ஆனால் அத்தகைய நிலைகள் பெறும் நிலைகள் அதே மந்திர மொழியில் ஒருவன் சொல்வான் என்றால் அந்த ஆன்மாவை கைவல்யப்படுத்தி அவன் இச்சையின் ஆசைகள் எதுவோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் எதுவோ இவனுள் அது கவரப்பட்டு இதை வசியம் என்ற நிலையில் இருப்பினும் ஆரம்பத்தில் இது கைவல்யம் என்ற நிலையை வைத்துக் கொள்கின்றான். அவன் ஆக்கப்பூர்வமான நிலையில் அவன் படைகலங்களுக்கோ அந்த நாட்டின் மக்களுக்கோ அறிவுறுத்தி இந்த தெய்வம் செய்கிற நிலையை இன்னொரு ஆன்மாவில் படுகிறதை மீண்டும் பலமுறை இந்த குணங்கள் எதுவும் அதன் சுருதியும் அதன் மொழிகளையும் அதை நாம் வடித்து நாம் சொல்லும் போது பிறரை கேட்கும் போது கேட்க வைத்து அவர் உணர்வுகளை பாய்ச்சப்படும் போது இது ஏவல். ஆக இதனின் தன்மை கொண்டு அந்த மனிதனை விளைவித்த நிலையை ஏவல் கொண்டு இவனுக்கு அடிமையாக்கும். ஆகவே இதை போலதான் அரசும் தனக்குள் அவனின் கவனத்தை ஈர்க்கப்பட்டு அவனின் சட்டத்தில் நாம் இயக்கப்படும் போது உணர்வை சென்ற பின் இதற்குள் அவன் ஓரிய உணர்வுகள் அவன் கவரப்பட்டு பலரின் உணர்வு கொண்டு தனக்கு வளர்க்கப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதனாக அவன் உருவாகின்றான். இதனின் தனி கொண்டு நாதங்கள் இன்று நாதி சாஸ்திரங்களை எழுதி வைத்திருப்பான். அவன் அரச நிலைகளில் அவன் அதை எழுதிய பின் அதனை தனக்கென்று ஒருவனை வாசிக்க செய்து அது கரு உலகத்தை எண்ணச் செய்து இதன் உணர்வுக்கு ஈர்க்கப்பட்டு அதே ஒளியை செல்வான் என்றால் இந்த உடலில் அரசன் எவ்வாறு சுகபோகங்களை அனுபவித்தானோ அதன் உணர்வின் துணை கொண்டு இந்த ஏற்றின் சோழிகளை இவன் வடிக்கப்படும் போது மக்களில் வடித்துக் கொண்ட அவனுக்குள் அவன் எதை பதிவு செய்தானோ இந்த உணர்வு பதிவு செய்து கொண்ட பின் இவன் ஏற்றை வாசித்த பின் அந்த அரசின் ஆன்மா வழி சென்ற பின் இவன் உடலுக்குள் புகுந்து இவனுக்குள் அவன் இச்சை நிறைவேற்றும் நிறைகள் கொண்டு
கூடுவிட்டு கூடுவாகி இந்த உணர்வின் அலையை அவனுக்குள் வளர்ந்தது. அதன் வரைகொண்டு அந்த சரீரத்தை இவன் பயன்படுத்தி அந்த சாதாரண மனிதன் இச்சையை இவன் ஒதுக்கி இவன் இச்சையினுடைய பெருக்கி அதனின் நிலைகள் கொண்டு அதனின் சரீரத்தொன்று சாகாக்கலை என்றும் எதிரில் நாம் ஊடுருவி இந்த மனித வாழ்க்கையிலே நான் சுகபோகம் பெற முடியும் என்ற அரசு நீதிதான் சாகாக்கலை என்றும். இதை நாம் சொல்வது கேள்வியை தெரிந்து கொள்வது முக்கியம். இதுபோன்று ஏனென்றால் சாஸ்திரங்களை பற்றி நாம் குறை கூறவில்லை, சாஸ்திரங்களின் மெய் உண்டு. ஆனால் சாஸ்திரத்தின் நிலையில் ஐதீகம் என்ற முறையில் சாங்கியம் சாஸ்திரங்களின்படி சாங்கியம் செய்து அதன் வழிகொண்டு நமக்குள் இறைவன் செய்வான் என்று விளைகின்ற பாதையில் தான் நம்மை அழைத்துச் சென்றார்களே தவிர பிழையை நீக்கும் சாஸ்திரங்கள் உண்டு. அந்த சாஸ்திரத்தை நாம் கடைபிடிக்கும் முறையும் மற்றுவிட்டோம். ஆக வேதங்களினுடைய நிலைகள் அரசனுக்கு குடிமகன் அறிவணிவதும் அதன்படி உணர்வுகளை வளர்ப்பதும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதன் இறந்த பின் அந்த உணர்வை தனக்குள் கலந்து அவனை அடிமையாக என்றும் செயற்படுத்தி இந்த மனித உணர்வுக்கு மனிதனுக்குள் சென்ற பின் இந்த உணர்வின் இயக்கமே அவன் இயக்கி அதன் வழியிலே செல்லும் முறைதான் இந்த உணர்வின் செயல்கள். ஆகவே இதை போன்ற நிலைகள்தான் இந்த நிலைகள் வருவதும் அரசனால் வழித்த இந்த உணர்வுகளில் தன் நாட்டை காக்க தன் குணம் என்ற நிலைகளை அது நினைத்து இது கொல தெய்வம் என்ற நிலையை மதித்து இது தன் இனம் என்று தன் மதம் என்று பிரித்துக் கொண்டார்கள். ஞானிகள் தாக்கிய நிலைகள் உயிரை ஒரு மதம் என்றும் சிவகீசன் என்று ஒரு மதமும் தன்னை ஒரு கண்ணன் என்று ஒரு மதமும் உடலை சிவம் என்று ஒரு மதமும் ஆக நமக்கு இயக்கும் பராசக்தி சர்வ மதமும் ஆக நமக்குள் கழும் மகாலட்சுமி கவர்ந்து கொண்ட காலத்தை ஒரு மதமும் ஆக சரசு என்ற நிலை ஒரு மதமும் தனக்குள் இணைத்திடும் உணர்வு சந்தர்ப்பம் வரும் பரபிரமத்தை பிரம்மன் என்ற ஒரு மதமும் ஆகத்தான் சிருஷ்டிக்கும் உணர்வின் தன்மை பிரம்மன் என்ற நிலைகளும் இப்படி மதங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அரசனும் தனக்குள் இறைமை நிலைகளை ஞானிகளால் காட்டப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்டு இந்த உலகில் பிரிக்கப்பட்ட நிலைகள் தான் இன்றைய நிலைகள் உலகம் முழுதும் மதத்தின் நிலைகள் கொண்டு அரசு நிலை கொண்டு அவனுடைய சுகபோகங்களுக்கு ஏற்படுத்திய உணர்வு அதை கேட்டுணர்ந்த உணர்வுகளின் பதிவாகி அந்த உணர்வின் இயக்கமாக நாம் அடிமையாகி அதனின் நிலைகள் கொண்டு எதனின் நிலைகள் இதை அதாமத்தின் நிலைகள் கொண்டாலும் அச்சு உணர்வு நமக்குள் வளர்ந்து அவருக்கு அறிவைப்பட்ட உணர்வை நாம் இழந்து நாம் மெய்வழி பெறும் நிலைகளுக்கு மறந்து இழந்து அதன் வழிகளைத்தான் இன்றைய வாழ்க்கையில் நாம் மீண்டும் நாம் குழுவிலிருந்து மனிதனாக வந்த பின் தீமைகள் அகற்றி நம் உணர்வுகளை ஒளியாக மாற்றி இன்னுலகம் சென்று அதனில் உணர்ச்சிய உணர்வுகள் நமக்குள் தவறாத நிலைகள் கொண்டு இன்றை நாம் மனித உறவை இழந்து கொண்டு உள்ளோம். மனிதன் முழுமை பெறும் நிலையிலும் இழந்து கொண்டு உள்ளோம். ஆக நாம் இந்த உணர்வின் தன்மையை அங்கு வியாசகனால் காட்டப்பட்ட ஆதி நாராயண் என்பது ஏனென்றால் ஆதிசேஷன் என்பது விஷம், நாராயண் என்பது நான். விஷத்தின் தன்மையா உயிரின் தன் உணர்வின் தன்மை இயக்கப்பட்டு உலகை இயக்கும் நிலை நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ கரண்ட் ஒரு எதிர்நிலை வரும்போதுதான் இயக்குகின்றது. ஆனால் விஷத்தின் தாக்குதல் தாங்காதான் சூரியன் வழங்கும். இதனை உணர்த்துவதற்குத்தான் அந்த நிலைகளில் நாராயணன் என்பது யார், ஆக ஆதிசேஷன் என்பது யார், விஷம். ஆக விஷம் எப்போது ஆதிசேஷன் ஆனது, ஆக விண்ணுலகம் உருவாகும் போது ஆக தனக்கு வரும் மேகங்களை போன்று இயற்கை நிலைகள் விளைந்து வீத்தனத்தில் அதனதன் தகத்தை தக்க அது உரையும் தன்மை கொண்டு ஆவியாக வளரும் பருவம் இயக்கமற்ற பேரண்டம் இருக்கும் அக்காலங்களில் விஷத்தின் தன்மை அதிகரித்து அந்த விஷமான ஆவியின் தன்மை விஷமற்ற நிலையில் தாக்கும் போதுதான் சுக்கு நூறாக பிரித்து ஓடி அது வெப்பத்தின் தணல் கூடுகின்றது. அப்போதுதான் இந்த வெப்பத்தின் தணல் கூடும்போதுதான் முதல் வெப்பத்தின் உணர்வு உருவாகின்றது. ஆனால் அதே சமயம் தான் நகர்ந்து செல்லும் ஈர்க்கும் சக்தியாக காந்தத்தின் உணர்வுகள் அங்கு ஏற்படுகின்றது. ஈர்க்கும் சக்தி இந்த உணர்வு உருவாகின்றது. ஆகவே ஒரு விஷயத்தின் சக்தி அது இயக்கப்படும் நிலைகளும் தான் இதனுடன் இரண்டரை இணைந்து 3 நிலை வருகின்றது. அதனால்தான் இந்த விஷம் கொண்ட பாம்பினை 5 குலம் கொண்ட நிலைகள் சூரியன் இன்று விலகி அதன்மே பண்டு கொண்டு ரசிக்கிறான் என்ற நிலையை காட்டுகின்றார். முதல் விஷத்தின் தாக்குதலால் விஷமற்ற நிலைகள் தாக்கும்போது ஏற்பட்ட வெப்பம்தான் உருவாக்கும் பராசக்தியாக உருவருகின்றது. இதுதான் காரணப்பேரை வைத்து அந்த அகசியன் சாதாரண மக்களும் அவன் எளிமையின் நிலைகள் பிறந்தாலும் அவன் உணர்ந்த உணவின் ஆற்றல் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்றத்தின் உணவின் ஆற்றலை அறிந்து இது இவ்வாறுதான் இருக்கிறது தனக்கும் அந்த உணர்வின் அறிவை வளர்த்து அறிவின் உணர்வால் வெளிப்படுத்த உணர்வுதான் இந்த நிலைகளில் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக தொடர்ந்து கொண்டு உள்ளது. ஆகவே பண்டைய கால பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னாலும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் உலோகங்களே இல்லாத காலங்களில்
உருவம் பெற்ற பொருளே இல்லாத காலங்களில் உண்டானது ஆதி என்ற நிலைகளில் இந்த அகத்தின் கண்டுணர்ந்த உணர்வால் விண்ணிலே இந்திய நிலைகள் மனிதர்களால் உணர்வும் நிலைகளும் வருகின்றது. அவனில் கண்டுணர்ந்த அந்த உணர்வால் அந்த உணர்வாக வெளிப்பட்ட நிலைகள் மற்றொரு நுகர்ந்தறிந்து அதனின் செயலாக அறிவின் ஆற்றல் வளர்ந்து அதனுள் இணைக்கும் தன்மையை நாம் பெறும் தகுதியை பெற்றோம். அதான் தென்னாட்டுடைய சிறனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொன்னார். ஆகவே ஆதியில் வெப்பம் பராசக்தி என்று வைத்து அதற்குள் இணைத்த நிலைகளை ஆக லட்சுமி என்று வைத்து இந்த விஷத்தை கருமாறி ஆக விஷத்தின் தன்மை கொண்டு ஆக இருளான நிலைகள் மற்றொன்று மாறி அதனின் உணர்வின் ஒளியாக மாறிய என்று கருமாறி என்று 3 சக்திகளை வைக்கின்றான். இதான் முச்சக்தி. அந்த அகத்தினால் காட்டப்பட்ட நிலை. இது நகர்ந்து செல்லும் போது தன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சத்தை அது நுகர்ந்து கொள்ளுமே என்றால் மனம் ஞானம் ஆக 4 மற்றொன்றோடு இணைந்து தன்னுடன் இணைந்து இயக்கப்படும் இந்த முறை வரும்போதுதான் பரபிரம்மம் சிருஷ்டி ஆக தான் எதனுடன் இணைந்து அந்த அணுவின் தன்மை வளர்கின்றதோ பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஞானம் ஆக எந்த மனத்தின் தன்மை அடைகின்றதோ இது 4வது நிலை அடைப்படுவதா பிரம்மம் என்று அங்கே உருவாக்கப்பட்டு அதன் இணைந்து உணர்வாக செயல்படும் போது காயத்ரி எந்த மனத்தின் அணுவின் தன்மை வளர்கின்றதோ இதுதான் 5 புலன் அறிவு என்ற நிலையிலும் இதை துணை கொண்டுதான் இந்த சூரியனை வளர்ந்தது என்ற நிலையும் சாதாரண மக்களும் எளிதில் கண்டுணர இது பிருகு ஆக பின்வந்த வேத சாஸ்திரங்களில் பிருகு அணிதன் ஆற்றலையும் சூரியன் ஒளிக்கதையும் ஆக நட்சத்திரங்கள் இயக்கத்தையும் உணவில் தனக்குள் எடுத்துக்கொண்டு கடும் தவத்தால் தனக்குள் எடுத்துக்கொண்டுதான் நட்சத்திரங்கள் இருக்கும் கவர்ந்த சக்திகளை தனக்குள் எடுத்தாலும் அவன் அரச நிறையில் ஓங்கி வளர்ந்தாலும் அவன் ஈன்ற மக்களின் தன்னை அறிவாகும்போது அவன் எடுத்துக்கொண்ட அகங்காரம் தன் குழந்தையின் உணவுடன் பார்க்கவர் என்ற தன்னுடைய பையனும் அவன் இன்னொரு பையன் சொன்னார் குருநாதர் மறந்து அதாவது பிரபாகர் என்ற இந்த நடைகளும் இருவருமே அந்த உணவின் தன்மை கொண்டு அவன் கற்றுக்கொண்ட உணவின் ஒளியின் நாதத்தை ஆக வேதங்கள் அவன் கற்றுணர்ந்த உணவின் சுருதியை இவன் கற்றுணர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப தனக்குள் இருந்து விருகை வீழ்த்தினார். ஆனால் சகோதரருக்குள் ஒருவருக்கொரு வீழ்த்தினார். உண்மையின் உணர்வுகள் அவர்களுக்கும் கிட்டவில்லை. இவன் எடுத்துக்கொண்ட உணவின் தன்னை இவர்களும் இழந்து விட்டார். ஆக இது காவிய படைப்புகளை ஒன்று அரசாட்சி புரியும் நிலைகளும் தனக்குள் ஓங்கி வளர்க்கும் உணர்வின் தன்மையும் தான் வாழ்ந்ததையும் இந்த சரீரத்தின் எண்ணெய் இயக்கமும் அவருடைய ஆசையின் நிலைகள் இருசூழ்ந்த. ஆனால் அன்று யாசர் அந்த அகசினால் காட்டப்பட்ட உணர்வு ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெளிவாக மனிதனாக இருக்கின்றோம். இந்த விஞ்ஞான அறிவை வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மெய்ஞானி விண்ணுலக ஆற்றலை எப்படி கண்டுணர்ந்தான்? தென்னாட்டிலே கண்டான். அவனின் உணர்வை பரப்பினான். அதனின் அலைகள் உண்டு. ஆக அவன் கவர்ந்து கொண்ட உணவின் தன்மை விஞ்ஞான அறிவிக்கு செல்லும் போது இவன் யாசி மற்றவனை கொண்டு புசிக்கும் நிலை வேண்டும். ஆக அரசன் நிலைகள் வரும்போது இதனை போன்றுதான் உலோக அறிவும் வந்தது. உலகத்தின் தன்மையும் இன்று உணவின் தன்மை கொண்டு நான் அறிந்தது. அதனால் இதை மீண்டும் ஞாபகப்படுத்தி இதுபோன்ற விண்ணுலகின் நிலைகளில் இந்த 4 என்ற அறிவின் ஞானங்கள் வலுகொண்ட நிலைகள் இயக்கப்படுவதால் அது மற்றொன்றை கண்டப்பின் உணவின் நிலைகள் இயக்க சக்தி பேரண்டம் மீண்டும் தொடராக வருகின்றது. இதன் வரிசையில் தன் காந்தப்புலன் கவர்ந்து கொண்ட உணர்வில் வலுகொண்டு மற்றதை கண்டப்பின் வலுகொண்டதை கண்டு வலுவற்றது அஞ்சி நகர்வதும் நகரும் நிலைகள் இவ்வாறு வரும்போது மற்றொன்றோடு மோதுவதும் மோதி அனைத்தின் தன்மை கொண்டு நாம் பூமியிலே சொன்னமே வீட்ட மரமும் இந்த ரோஜாப்பு மனமும் இந்த உலகில் 2, 3 எதிர்நிலையாகும் சுழற்சியின் தன்மை அடைந்து அதற்குள் சிக்கொண்டு 3 ஒன்றாகி கருவேப்பிலை ஆவது போல விண்ணுலக ஆற்றில் இறைபோன்ற உலகின் தன்மை மாற்றங்களாகி இதனில் மோதும் நிலைகள் ஆவின் தன்மை வரும்போது சத்தின் தன்மை அணுக்களுக்கு மாறி அதில் உறைந்த நிலைகள் ஆவியாக பிரிந்து இந்த அணுவின் தன்மை அணுக்களாக பிரிந்து செல்லும்போது எடையற்ற நிலைகள் மேகங்களாக உருவாகின்றது. இந்த மேகக்கூட்டங்கள் பெருக பிறகு அணுவில் ஒன்றை ஒன்று வலுகொண்டதை அடக்கி தனக்குள் அடக்கி இருப்பதை எப்படி தாவர இனங்கள் இங்கே மரங்கள் செடிகள் வளர்கின்றதோ அணுவின் ஆற்றலும் அங்கே பெருகிய உணர்வின் தன்மை கொண்டும் அணுக்களின் பரிணாம வளர்ச்சியாகி அந்த வளர்ச்சிக்குள் மேகத்துக்குள் சிக்குண்டு மோதும் தருணத்தில் ஆக மேகம் நீராக வரைந்து நீருக்குள் அணுக்கள் விளைந்து அந்த எடை கூடிய நிறைகள் வரும்போது ஓடி சீரிப்பாய் உணரும் வேகத்துடன் கிடைத்து வேகத்தால் நீரின் ஆவிகள் மீண்டும் கரைந்து உடைந்த நிறைகள் கொண்டு ஒரு பொருளாக மாறி இதற்கு பேர்தான் பரம்பொருள் என்று. பரம்பொருள் அதைதான் சக்தியாக இருந்த நிலைகள் இது உடைந்த நிலைகள் உண்டு பரமசிவம். இது அகத்தியனால் காட்டப்படும் பரம் என்பது எல்லை. ஆக விண்ணிலே எல்லை இல்லாத இந்த நிலையில் பரம் என்ற நிலைகள் என்று அந்த எல்லையாக அமைந்தது பரமசிவம் பரம்பொருள்.
எந்த ஆதியின் நிலைகளை இவ்வாறு தான் வைக்கின்றார். இதனின் உடனே தொடர் வரிசை கொண்டு ஆக நீராக வடியும் போது சீராக ஓடும் நிலைகள் அதன் அருகில் இருக்கக்கூடிய அணுக்களில் உராய்ந்து நீரின் தன்மை ஆவியாகி ஆவியின் தன்மை உறைந்து ஆக ஜடப்பொருளாக மாறும்போது சுழலும் சக்தி வருகின்றது. சுழலும் நேரத்தில் வெப்பமும் சுழலின் நிலையில் ஒருக்குள் ஈர்ப்பும் ஈர்ப்பின் தன்மை தனக்குள் அந்த வெப்பமும் ஈர்ப்பும் தனக்குள் கலந்து இணைந்திடும் சக்தியும் இதற்கு தான் சீவலிங்கம். ஆக தொடரும் நிலைகள் வரும்போது ஆக ஜீவிக்கும் தன்மை கொண்டு தனக்குள் உரையின் பருவமாக அது ஜீவன் உள்ளதாக வளரும் நிலை வரும். இன்று நாம் சிவலிங்கம் என்று சொல்வார். ஆக சீவலிங்கம் என்று அதை உரைக்கப்பட்டு அந்த உண்மையின் தன்மை ஏனென்றால் இந்த உணர்வு எதுவும் அதற்கு தக்க உணர்வின் தன்மை அங்கே விளைந்து இது சீவலிங்கம் என்று வைக்கின்றார்கள். ஆக இதை போல இந்த பரம்பொருளின் தன்மை சுழற்சியின் தன்மைகள் வளரும் பருவத்தில் இவையெல்லாம் காரணப்பேர் தான். சாதாரண மக்களும் நாம் புரிந்து கொள்வதற்கும் மதத்தின் அடிப்படையோ இனத்தின் நிலைகளோ அந்த ஞானிகள் பெயர் வைக்கவில்லை. ஆக சிவன் என்றால் மற்ற மதத்தில் இன்று விஷ்ணு மதத்தால் சிவனை சொல்லுகிறார் என்று இன்றையும் பகமை கொள்வார். ஆக மதத்தின் நிலைகள் பிரித்துக் கொண்ட அரசன் இதை படிகொண்ட நிலைகள் உணர்வை ஊற்றிக் கொண்ட இது பகமை உணர்வை காட்டும் உண்மை அறியும் தன்மையை அளக்கும். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இயற்கையின் செயலாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதே நலம். ஏனென்றால் விஞ்ஞான அறிவியல் 6வது அறிவுகள் நஞ்சுக்குள் சிக்கி இதனில் மறையும் பருவம் வருவதற்கும் அந்த மறைப்பதற்கு முன் இதை நாம் நுகர்ந்து அந்த நஞ்சினை பழந்து ஞானி உணர்வின் நுகர்ந்து அழியா உயிரின் நிலைகள் பெற்ற உணர்வும் வழியும் சரீரமாக நாம் அனைவரும் ஆக முடியும். ஆகவே இதை போல நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று கீதையிலே சொல்லுகின்றான். நீ எதை ஆகின்றாயோ நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். ஆக நீங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் என்று நான் சதா உங்களுக்கு பெற வேண்டும் என்று நான் தியானிக்கும் போது நானும் அதுவாகின்றேன். நீங்கள் கேட்போரும் அதுவாகின்றேன். அதனின் வழியில் நாம் பின்பற்றணும். எமது குரு காட்சி அறுவழியில் அவர்கள் எனக்கு சொன்னார், ஒவ்வொரு உயிரும் கடவுளாக எண்ணும், அவர் உடலை கோயிலாக எண்ணும், அவருக்கு உயர்ந்த மனிதனாக உருவாக்கிய உயர்ந்த குணங்களை மனிதனாக எண்ணும். ஆக அதனின் உணர்வு உயர வேண்டும். உயிரும் ஒன்றி அவர்கள் நிலைத்திட வேண்டும். ஒளியின் அறிவாக அவர்கள் வளர்ந்திட வேண்டும். அந்த உணர்வும் பெற வேண்டும். நான் கொடுத்த அந்த உணர்வின் ஆற்றல் வைத்து நீ இதை செய், நீ அதுவாகின்றாய் என்றார். அதனைத்தான் இப்போது உங்களுக்கு செய்வது. ஆகவே இந்த உன்னத ஆற்றம் கடவுள் என்ற நிலைகள் எவ்வாறு என்று பார்க்கின்றீர்கள். முதல்ல வெப்பம், காந்தம், விஷம் இந்த 3 ஆனப்பின் தான் ஓர் சக்தியை தனக்குள் இருக்கும்போது பரபிரம்மம் என்றும் அந்த உணவின் தன்னை அணுவின் நிலையை சிருஷ்டிக்கின்றது. ஆக பிரம்மா உருவாக்குகின்றான். அந்த உறைந்த நிலை உடலாகும் போது சிவம். ஆக இதனின் உணர்வின் தன்னை தனக்குள் எடுக்கும்போது வெப்பம், விஷ்ணு. ஆக உணவின் தன்னை தனக்குள் அதிகரித்து கூட்டும் போது காளி, அது மகா காளி. மற்றொன்றை தனக்குள் படைத்து தனது உணவாக எடுத்துக்கொள்ளும், அதையும் கொன்று தனக்குள் எடுத்துக்கொள்ளும் என்றும் நெருப்பில் நாம் ஒன்றை போட்டால் அது கொள்ளுகின்றது. இன்று சூரியன் எடுத்துக்கொண்டால் மகா காளி என்றுதான் சொல்லணும். ஆகவே இதை போல இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் அது கோளாக வளர்ச்சியாகி உணவின் சுழற்சி வேகம் அதிகரித்து வெப்பத்தின் தனல் தடுமையம் அடைய வெப்பத்தின் தனல் கூட அது உருகும் தன்மையாகி பாறைகளாக உடைந்து மீண்டும் அதன் உலோகங்களாக மாறி சுழற்சியின் வேகத்தால் உலோகங்கள் உருகும் தன்மை வரும்போது நட்சத்திரம் ஆகின்றது. அந்த அமிலத்தன் முதலில் நீரிலே தோன்றியது. அந்த திருமலர் நீரில் இருந்துதான், நெருப்பில் இருந்துதான் நீர் தோன்றியது. ஆக வெப்பத்தின் தனல் கொண்டு மற்ற பொருளை வேக வைத்து ஆவியாக மாற்றி உணவின் நிலையில் மோதும் போது நீரின் சக்தி பெறுகிறது என்ற நிலையில் அதை ஒலி என்ற நிலையில் அந்த திருமூலர் இதை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்.